தேர்தலை தொற்றுச்சு விஜய் அவருடைய டிவிக்கு கட்சி. ஏன் நான் அதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இந்த தேர்தலில் ஸ்பெஷலே விஜய் அவருடைய கட்சியும் விஜய் அவர்கள் தான். ஏன்னா ஆளுங்கட்சி திமுகவை எதிர்த்து, மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியை எதிர்த்து, இங்கே இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களை எதிர்த்து தனியாக அரசியல் களம் காண்ற தலைவர் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் அரசியல்வாதியாக தன்னோட கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து, ஆரம்பிக்க போகிறேன்னு அறிவித்த நாள்லேருந்து இந்த தேர்தல் 2 நாள் தான் இருக்குது, தேர்தல் வரைக்கும் அவர் கடந்து வந்த பாதைகள் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, எவ்வளவோ இடைஞ்சல்கள், எப்படியெல்லாம் அதை கடந்து வந்தார், என்னென்னலாம் அவர் மீது சுமத்தப்பட்டது, அதை எவ்வளோ நேக்கா கடந்து வந்தாருங்கிறதையும், இன்னைக்கு எப்படி ஒரு அரசியல் தலைவராக மக்கள் ஆதரவு போட்டு நிற்கிறாரு அப்படிங்கிறதையும் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவனா இந்த வீடியோவை பதிவிடுறேன். மிகப்பெரிய நடிகர், மாஸ் ஹீரோ, படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு வாரம் 10 நாள் தியேட்டரில் போய் வசனத்தை காதில் கூட கேட்க முடியாது, விசில் சத்தம் தான் கேட்க முடியும். அந்த அளவுக்கு வெறித்தனமான ரசிகர்களை கொண்ட ஒரு நடிகர் விஜய். இந்தியாவிலேயே அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ரசிகர்னா விஜய் அவர்களுக்கு தான். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ அரசியலில் என்ட்ரியாக போகிறேன்னு அறிவித்த உடனே, அவரை அறிவித்த உடனேயே பல விமர்சனங்கள். இப்படித்தான் ஐயா ரஜினிகாந்த் சொன்னார், அவர் அரசியலை விட்டு விலகிட்டார், இது ஒரு பக்கம். விஜயகாந்த் ஐயா வந்தார், அப்புறம் என்னாச்சு கடைசியில் பாருங்கள், இது ஒரு பக்கம். இப்பெல்லாம் நடிகர்களுக்கு கூட்டம்லாம் கூடுறதில்ல, முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, இப்போ மக்கள்லாம் வேற மாதிரி இருக்காங்க, இப்படியெல்லாம் ஒரு விமர்சனம். ஸோ இந்த சூழ்நிலையில் தான் அவர் கட்சியை அறிவிக்கிறார். அறிவிச்சிட்டாரு, தமிழக வெற்றி கழகம் கட்சி பேர். இப்போ இந்த கட்சிக்கு அரசியலுக்கே வரமாட்டாரு, கட்சி தொடங்க மாட்டாருன்னு சொன்னாங்க இல்லையா, இவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. கட்சி அறிவிச்சிட்டாரு, இப்போ அதில் என்ன குறை சொல்லலாம்? அதுன்னு தமிழக வெற்றி கழகம், ஏன் தமிழ்நாடு வெற்றி கழகம் வைக்க வேண்டியதானே? அதில் சில அறிவான ஆட்கள் அவங்க ஒரு விமர்சனம். அதில் சில பேர் திராவிடம் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, இதில் திராவிடம் இல்லை, இப்படி சில விமர்சனங்கள். அங்கேயும் கூட ஒரு மனுஷன் ஹேண்டில் பண்ணார். இது ரொம்ப கவனிக்கணும், சும்மா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கவனிக்கணும். அரசியல் தலைவர்கள், அரசியல் ஆட்சிக்கு வர்றவங்க நல்லவங்களை தேர்ந்தெடுக்கணும், நல்லவங்களை தேர்ந்தெடுக்கணும். நிறையா தவறுகள் நடக்குது. அதனால தான் விஜய் போன்ற ஒரு புதியவர்கள் வரும்போது அது எந்த அளவுக்கு அவருக்கு நெருக்கடிகள் தர்றாங்க அப்படிங்கிறத மக்கள் உணரணும். அதனால தான் நான் ஒரு அரசியல் படித்தவனா, நான் என் படிப்புக்கு துரோகம் பண்ணாமல் இந்த மாதிரி பதிவில் பண்ணுறது. அப்போது கட்சி அந்த கொடி வெளியிடுறாரு, அப்போ கட்சி அறிவிச்சிட்டாரு, அதில் தமிழ்நாடு இல்லை, எதுனா தமிழகம் வெற்றி கழகம் அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க, திராவிடர்லேருந்து விமர்சனம் பண்ணாங்க. அதில் சில பேர் என்ன, மஞ்சள் கலர்லாம் இருக்குது, பிஜேபியோட பி டீமாக இருப்போமோ, பிஜேபி ஆதரவாளராக இருப்பாரோ, இப்படி ஒரு குரூப், இப்படியெல்லாம் ஒரு விமர்சனம். அப்போவும் ஒரு மனுஷன், இப்போ சில பேர்லாம் என்ன ஆர்வ கோளாறுல எமோஷன் ஆகி அறிக்கை விடுவாங்க, இல்லை கண்ணா உடனே கத்துவானுங்க. அப்போ கூட எந்த பதில் சொல்லலை, அவர் பொறுமை காக்கிறார். என்ன ரிசல்ட் வருது? என்றைக்குமே பொறுமை தாங்க வாழ்க்கையில் வெற்றி. அவசரப்பட்டோம்னா வெற்றி கிடையாது. அதில் விஜய் அவர்களை பாராட்டலாம், அமைதியாக இருக்கிறார். கட்சி ஆரம்பிச்சிட்டோம், கொடியில் எப்படி இருக்கு. அதில் ஒரு தலைவர் சொன்னார், இது வாகப்பூ இல்லை, இது அந்த வாகப்பூ இல்லை, இது இந்த வாகப்பூன்னு அதுக்கு ஒரு கணக்கு அவங்க சொன்னாங்க. யானை இன்னொரு கட்சி சின்ன அங்கே பயன்படுத்திட்டாங்க, இப்படி ஒரு கம்ப்ளைண்ட். டிவிக்கே தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு வேல்முருகன் வச்சிருக்கிறாரு, அவர் விட மாட்டாரு, அவர் கேஸ் போடுவார், இப்படி ஒரு விமர்சனம். இதையெல்லாம் ஒரு மனிதர் பொறுமையாக இருக்கிறாங்க. இன்னொன்று என்ன தெரியுமா, விஜய் அவர்கள் மட்டும் பொறுமையாக இல்லை,
அவங்க தொண்டர்களும் பொறுமையாக இருந்தாங்க, யாரையும் பேசலை. இவங்க சொல்கிறாங்களே தற்குறின்னு, எந்தெந்த கட்சி தற்குறிங்கிறது எடுத்து பேசணும்னா அசிங்கமாக போயிடும். அவ்வளவு தற்குறிகள்லாம் வேறு கட்சியில் இருக்கிறானுங்க, அதுதான் உண்மை. அதெல்லாம் சொன்னோம்னா தப்பாயிரும், சொல்லக்கூடாது, அமைதியாக இருக்குது. இவங்க என்ன ஒன்று அதுக்கான விளக்கம் நான் சொல்கிறேன், என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி. அது என்னன்னா, ஒரு புதுசாக ஒரு தலைமை உருவாகி விடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஒரு 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 மாய பின்பத்தை உருவாக்கி தப்பாக ஏற்றி விடுறது, மக்கள்கிட்ட போய் தப்பாக கொண்டு போய் சேர்க்கிறதா. அப்பவும் அவர் பொறுமையாக இருந்தார். ஒரு நாள் விளக்கம் கொடுத்தார். அந்த பூவுக்கு என்ன விளக்கம், யானைக்கு என்ன விளக்கம், எல்லாமே நீட்டாக கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன இது பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே, கொள்கை இல்லை கட்சிக்கு, கொள்கை இல்லை அப்படின்னார். கொள்கை தலைவர்களாக அந்த 5 பேர் கொடியில் அந்த இதை அறிவிச்சார். அதுலேயே ஒரு சமத்துவம் இருக்குது, அதில் ஒரு சமத்துவம் இருக்குது, மறைமுகமே ஒரு சாதிக்கு அப்பாற்பட்டு ஒரு சமத்துவம் இருக்குது அந்த 5 தலைவர்கள்லேயே. அதே உண்மைதான் அது. அதே நேரம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டாரு, அதுலேயே எல்லாம் அடங்கிடுது. அப்புறம் என்ன கொள்கை? சாதிபத மேதம் இல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் பொதுவான எல்லா உயிரும் நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த கட்சி பணியாற்றோம் அப்படிங்கிறதே சொல்லிட்டாரு. இவங்க என்னமோ கொள்கையோடு வாழ்கிற மாதிரி, மற்ற கட்சிகள்லாம் கொள்கையை விட்டுட்டு நாங்கள் கொள்கை போச்சுன்னா நாகப்புடின்றி சாகிற மாதிரியும், இல்லை இந்த என்னமோ சொல்ல கவரி மான் ஒரு ரோமம் ஊந்துச்சுன்னா செத்து போயிடும் சொல்லுவோம், அந்த மாதிரி மற்ற கட்சிக்காரங்கள்லாம் ரொம்ப அப்படியே கொள்கையோடு வாழ்கிற மாதிரியும், இவற்றை ஏதோ கொள்கை இல்லாத மாதிரியும். அவங்க கொள்கையில் யார் ஒருத்தர் கொள்கையோடு இருக்காது. விபூதி வைக்கக்கூடாது, திராவிட கட்சிகள் விபூதி பூசாமல் யார் இருக்காம தான். எதுக்கு கோயிலுக்கு போகிறீங்க? நீங்கள் தான் கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, எதுக்கு கோயிலுக்கு போகிறீங்க? இந்த கேள்வியோடு தான் வரலையா? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இதெல்லாம் ரொம்ப பேசணும்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். அப்போ நம்ம பேசாமல் அதை லைட்டாக சொல்லிட்டு தான் போக வேண்டியிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது அப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அது இல்லை இது இல்லை. ஸோ இவர் அதில் தெளிவாக சொல்லிட்டார். இது மேலும் மேலும் அவருக்கு கூட்டம் கூடுது. கூட்டம் கூட பொருட்களை மற்ற கட்சிகளுக்கு. ஆனால் அவரும் பொறுமையாக ரிலாக்ஸாக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறாரு, அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி கட்சி பொறுப்பாளர்கள் அறிவிக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க நான் லோக்கலாக போய் பார்த்தேன், நான் எங்கள் பகுதியில் அப்படி வேலை செஞ்சாங்க பசங்க. நான் ஒரு கூட்டத்திலேயே போய் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் அந்த யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கிற பார்த்துட்டு, நல்லா பேசுகிறீங்க, கொஞ்சம் என் கட்சிக்காக பேசுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் சாயல்குடியில் மற்ற கட்சிக்காரங்கள்லாம் சேர்ந்தாங்க. நான் போய் பேசினேன். அந்த கட்சி பொறுப்பாளர், அவர் பேர் நல்ல பேராச்சே, நிறைய பேர் இருக்கார், ஒரு தம்பி, அவர் பேர் நல்ல பேர் தமிழ்செல்வன், அவர் பொறுப்பில் இருக்கிறாரு தமிழ்செல்வன். அவர் சொல்லி நான் மேடையில் பேசினேன். அப்போ பார்த்தேன் அவ்வளவு அழகாக ஒர்க் பண்ணுறாங்க. பசங்கள்லாம் துருதுருன்னு இருக்கானுங்க, கண்டிப்பாக துருதுருன்று. அப்போ கட்சி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகவே விஜய் சார்லேருந்து கடைசி கட்ட தொண்டர் வரைக்கும் அந்த கட்சி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வேகத்தோடவே இருந்தது. நான் அப்போவே கண்டுபிடிச்சேன். இது 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் போயிருந்தேன், அந்த இதில் பேசினேன் நான். அப்போவே எனக்கு நான் படித்தது அரசியல், என்னால் கண்டுபிடிக்க முடியும். என்ன எல்லாம் கட்சி கட்டமைப்பு இல்லை, கட்சிக்கு இது இல்லை அது இல்லைன்றாங்க. அதெல்லாம் கிடையாது, கீழே வரைக்கும் கட்டமைப்பு இருக்குது. ரொம்ப நேர்த்தியாக கட்டமைப்பு வச்சுருக்காங்க கட்சியில். டிவிக்கு கட்சியில் பூரா வேறு கட்சிகளுக்கு சாதகமாக பேசுறதுக்காக அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்கிறது நான் களத்தில் நேர்லேயே பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் கரெக்டாக என்னன்னா இப்படி எல்லாம் விமர்சனம் வரும்போது அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. டிவிகேல ஒரு விஜய் அவர்கள், அதே மாதிரி புஷி ஆனந்த் அவர்கள், மற்றபடி எல்லாரும் சேர்ந்தாங்கல்ல, ஒரு ஆதவ் அர்ஜுனா சார், நிர்மல்குமார், எல்லாரும் வர மேலும் செல்வாக்கு ஏறுது. அப்போ நாஞ்சில் செம்பத் சார் அவர் ஒரு விஷயம் பேசுகிறார், விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாரு. அது நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றேன். இப்போ இது வரைக்கும் தாண்டி போயிட்டுருக்கு. அப்போது மக்களை சந்திக்கணும், வாரம் சந்திக்கணும் பிளான் பண்ணுறாரு விஜய். அறிவிப்பு வருது. அதில் ஒரு விமர்சனம், என்ன இவர் வாரம் தான் வருவாரோ, அதுவும் சனிக்கிழமை லீவு நாளில் வர்றாரு. அவர் தெளிவாக வர்றாரு. ஏன்னா நம்ம வந்தால் காலேஜ் படிக்கிற பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, வேலைக்கு போகிறவங்கெல்லாம் நம்மளை பார்க்கறதுக்காக லீவ் போட்டு வந்துடுவாங்க. அவங்க வேலையும் படிப்பும் பாதிக்கும்,
லீவு நாளில் வச்சுக்கலாங்கிறது அவர் நேர்த்தியாக பிளான் பண்ணியிருக்காரு. அதை ஒரு அரசியல் வாரம் தான் வருவார் அப்படின்னு சொல்லி மீறி வந்தார். பயங்கர கூட்டம். அரியலூர், திருச்சி, நாகப்பட்டினம் இது பொருட்களை இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷமாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு ப்ரெஷர் கொடுத்தாரு விஜய். அதான் உண்மை. ஏன்னா ப்ரெஷர் மீன்ஸ்னா மக்கள் கூடுறாங்க, கட்சி வளருது, என்ன விமர்சனம் பண்ணாலும் ஈஸியாக கடந்து போகிறாங்க. இது வந்து தாங்க முடியல மற்ற கட்சி. நான் கட்சி பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, எந்தெந்த கட்சிங்கிறது உங்களுக்கே தெரியும். என்ன பண்ணாலும் அமைதியாக போகிறாங்க. எங்கேயாவது தாவேக்கா தொண்டர்கள் தப்பாக நடந்திருக்காங்களா? எங்கேயாவது சொல்லுங்கள். இவங்க தான் இப்போ டிரான்ஸ்ஃபார்மில் ஏறுறாங்க, மரத்தில் ஏறுறாங்க. இவங்க வந்து அணில், அவங்க புலியாம், அவங்க அணிலாம். எத்தனை பேரை பாஞ்சாக புலின்னு சொல்லிக்கிட்டு ஏமாற்றிட்டு பல எலியெல்லாம் தருது தமிழ்நாட்டில். இவங்க அது என்னங்கிறதுனா மடைமாற்றம் செய்கிறது. ஒரு தலைவனை பார்க்கறதுக்கு திரையிலே பார்த்த ஒரு ரசிகன் நேரில் வந்துட்டார். இதுக்கப்புறம் என்னைக்கு நம்ம இவரை பார்க்க போகிறோமோ, எப்படியாவது ஒரு தடவை பார்த்துட மாட்டோமான்னு சொல்லி கீழே நின்று பார்த்தா அவளை கூட்டத்தில் பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் அந்த இளம் ரத்தம் பயமறியாது ஒரு மரத்தில் ஏறி பார்க்குறான். டிரான்ஸ்ஃபார்மில் ஏறி பார்க்குறான். டிரான்ஸ்ஃபார்மர் அவனுக்கு தெரியாத கம்பியை பிடிச்சா கரண்ட் அடிக்குன்னு தெரியும். டிரான்ஸ்ஃபார்மர் ஏறல, ஓரமாக ஒரு போஸ்ட் மரத்தை அந்த இதில் உட்காந்து பார்க்கணும்னு போயிருக்கிறாரு. அது எப்போவே நடந்தது. இதை சொல்லி ஒரு அரசியல், இதை வச்சு தான் இவங்க தற்குறின்னு சொன்னது. அதாவது ஒரு தலைவனுக்கும் தொண்டனுக்குள்ள ஈர்ப்பு இதுதான். எப்படியாவது தலைவர் முகத்தை பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஈர்ப்பை கொண்டு வர வந்தாங்க தலைவர். ஐயா எடப்பாடி பழனிசாமி முகத்தை அப்படி பார்க்க முடியுமா? எவனாவது உயிரை பணைய வச்சு அந்த மூஞ்சியை பார்ப்பானா? அப்படி பார்க்கக்கூடிய மூஞ்சியாது இல்லை. ஐயா ஸ்டாலின் அவர்களை போய் இப்படி உயிரை பணைய வச்சு பார்ப்பாங்களா? யாராவது பார்ப்பாங்களா? ஏன் பார்க்க மாட்டுக்காங்க? அங்கே ஈர்ப்பு இல்லை. ராஜா, கரஸ்மா இல்லை. தமிழ்நாடு மக்கள் கரஸ்மாவை பார்த்தே பழகப்பட்ட மக்கள். அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், காமராஜர், பசுமன் முத்துராமலிங்க தேவர், ஒரு மாதிரியா கெத்தான தலைவர்களை பார்த்த தமிழ்நாடு, சப்ப தலைவர்களை பார்த்த தமிழ்நாடு கிடையாது. அவன் மைண்டுக்குள்ளே போகிறது அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. ஒரு கூட்டத்தில் கூடுறான்னா சும்மாலாம் வரமாட்டான். நீங்கள் காசு கொடுத்து கூடுறது அது வேற. ஈர்ப்பாகி வர்றான்னா அவன் பெரிய பெரிய தலைவர்களை பார்த்தவன். அவனுக்கு ஈக்குவலாக வந்த தலைவனுக்கு தான் உயிரை கொடுப்பான். அப்படி ஒரு தலைவர் வரும்போது அதுக்கு கூட்டம் கொடுத்து பார்க்கறதுக்கு முண்டி அடிச்சுட்டு மரத்தில் ஏறுறான். அது தலைவன் மேலே உள்ள ஈர்ப்பு. அதை போய் மடை மாற்றி தற்குறி அப்படிங்கிற அவன் என்ன அப்படி பார்த்தா எந்தெந்த கட்சிக்காரங்க என்னென்ன பண்ணாங்கிறதெல்லாம் நிறையா தப்பு இருக்குது. அவங்க தான் தற்குறி, அப்படித்தான் சொல்லணும். இப்படி ஒரு வார்த்தையை போட்டு அந்த தொண்டர்களுக்கு கெட்ட பேரை உருவாக்க நினைச்சாங்க. அதையும் அந்த தொண்டர்கள் சரி செஞ்சுக்கிட்டாங்க. ஒரு வட்டம் மறுபடி பேசும்போது ஒருத்தர் ஏறுறாரு, ஒரு ஏணிப்படி வழியாக ஏறுறாரு. அப்போ விஜய் கண்டிக்காரு, தம்பி இறங்குன்னு சொல்லி. அந்த பையன் இறங்கிட்டான். நீ இறங்கினாட்ட நான் முத்தம் தருவேன் அப்படிலாம் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதிலிருந்து யாருமே தப்பு பண்ணதில்லை. அந்த மேலே ஏறி கூட பார்க்கறதில்ல. அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை வச்சு எப்படியாவது இவரை டேமேஜ் பண்ணலாமான்லாம் ஒரு திட்டம் நடந்தது தமிழ்நாட்டில். அதையும் நேக்கா முறியடித்தார். அப்போ என்ன, முழுமையாக ஒரு அரசியல் கட்சியாக மக்கள் எழுச்சியோட விஜய் வராரு. இது இப்படியே போச்சுன்னா நமக்கு ஆபத்துங்கிறத எல்லா கட்சிகளும் தலைவர்களும் உணர்ந்தது உண்மை. இந்த சூழ்நிலையில் தான் அந்த கூட்டமும் வாரம் எகிறுதில் கரூர் கூட்டம். கரூர் அங்கே நடந்த அந்த சம்பவம் தான். எனக்கு என்னன்னா, நான் அந்த வீடியோ லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பார்க்கும்போது பயங்கர கூட்டம். ஆனால் என் மனசுக்கு தோணுச்சு, ஐயோ ஏதாவது ஒருத்தன் இவ்வளோ கூட்டத்தை பார்த்துட்டு பொறாமப்பட்டு ஒரு சின்ன ஒரு பெட்ரோல் குண்டை வீசினா கூட தப்பாயிருமே, கூட்டத்தில் அசம்பாவிதம் ஆயிருமே, இதுக்கு சரியான பாதுகாப்பு இருக்கா என்ன? சத்தியமாக நானே நினச்சி பதறேன் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு. அவ்வளோ கூட்டம். கொஞ்ச நேரத்தில் நான் பார்க்குறேன், வெளியில் போயிட்டு ஒரு வேலையை அவசரமாக திரும்பி வெளியில் ஒரு பையன், அவன் வந்து விஜய் ஃபேனு, அவன் காலேஜ் படிக்கிற பையன். அவன் திடீர்னு நான் விஜய் கூட்டத்தில் இறந்துட்டாங்கண்ணா அவ்வளோ பேர், என்னையா சொல்கிற? எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து இங்கே வந்து லேப்டாப்பில் நெட்டை போட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்து போச்சு, சம்பவம் நடந்துருச்சு. அதில் என்ன அப்படின்னா,
விஜய் வந்து உடனே இங்கே வந்துட்டார் சென்னைக்கு, எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஃபைட் நிறைய பேர் பண்ணாங்க. என்ன விஷயம்னா, விஜய் அவர்கள் அங்கே இருந்திருந்தால் கண்டிப்பாக அவருக்கும் சரியான பாதுகாப்பு இருந்திருக்காது. அதே நேரம் அந்த மக்கள் அந்த துக்கம் நடந்த இடத்துல அந்த துக்கம் நடந்ததை மறந்து விஜயை பார்க்குற ஆர்வத்தில் வந்து கூடியிருப்பாங்களே தவிர நிகழ்ச்சி வேற மாதிரி தப்பாக இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வெளியில் வந்தது சரிதான். அதை ஐயா நாஞ்சில் சம்பவத்தை ஐயா வந்து கரெக்டாக பேசினார். ஸோ இதை வச்சு எப்படியாவது முடக்கிடலாம் அப்படின்னு சொல்லித்தான் நிறையா அவர் மேலே கேஸை போட்டுருவாங்க, அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அவருடைய அரசியல் வாழ்வு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, என்னென்னமோ பண்ணாங்க. 2 நாள் விஜய் அவர்கள் பேசலை. அதுதான் தலைவன். என்ன தான் பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். அவங்க வேற ஆளாக இருந்தால் உளறியிருப்பாங்க. ரொம்ப நிதானமாக ஒரு வீடியோ எடுத்து ஒரு அறிக்கை விடுறாரு. என் மேலே கோபமாக இருந்தால் ஆஃபீஸில் இருக்கேன், என்ன எதை வேணாலும் பண்ணுங்கள், கட்சிக்காரங்களே பொதுமக்களே கை வைக்காதீங்க அப்படின்ற அளவுக்குல வீடியோ விட்டார்ல. அதில் ஒரு கெத்து தெரிஞ்சு, என்னடா என் மேலே கை வைங்க, சவால் அது. ஏன்னா அவருக்கு தெரியும் அப்படிலாம் மேலே கை வச்சா தமிழ்நாடு பெரிய பிரச்சனையை சந்திக்குங்கிறது அவருக்கு தெரியும். தொண்டர்கள்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவான், பெரிய பிரச்சனைங்கிறது அவருக்கும் தெரியும், அரசுக்கும் தெரியும். 2 பேரும் அமைதியாயிட்டாங்க. அது நல்லா இருந்தது. அந்த அறிக்கை விட்ட உடனே டோட்டலாக ஆஃப் ஆகிட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுமே பெருசு அவங்க மேலே கோவப்படவே இல்லை விஜய் அவர் மேலே. அது யார் மேலே தப்பு, என்ன நடந்தது, அது விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. அது வேற. அதை வச்சு ஒரு அரசியல் நடந்தது, அதிலிருந்து தப்பிச்சு வந்துட்டார். அப்போ அரசு ஒரு விசாரணை ஆணையம் ஆரம்பிக்குது. அதில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ கோர்ட்டு வந்துல சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி கோர்ட்டு சிபிஐ விசாரணை போடும். இப்படி விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்புகிறாங்க சிபிஐ, டெல்லிக்கு வர சொல்லி. அதை உடனே டெல்லியில் போனால் அங்கே வச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, விட மாட்டாங்க, இப்படி ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்க. 2-3 வாட்டி போனார், போயிட்டு கூலாக வந்தார். வந்த உடனே அதுக்கப்புறம் தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு. அறிவிப்பு வந்துட்டா பிரச்சாரத்துக்கு போகணும், அனுமதி வேணும், கொடுக்கலை. காரணம் கரூர் சம்பவம் மாதிரி நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தொடர்ந்து போராடுறாங்க தாவேக்கா. எவ்வளவு நெருக்கடி பாருங்க. ஜனநாயக நாடு, சுதந்திர நாடு. வெள்ளைக்காரங்காலத்தில் வெள்ளைக்காரனே போராடுறதுக்கு அனுமதி கேட்கும்போது கொடுத்துருக்குறான். அனுமதி மீறி போகும்போது அவன் வந்து தடியை நடத்திருக்கான், துப்பாக்கி சூடு நடத்திருக்கான். துப்பாக்கி சூடுலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகும்போது, கலவரமாக மாறும்போது தான் துப்பாக்கி எடுத்திருக்கான் வெள்ளைக்காரன். அது வந்து நம்ம இதை கூட சொல்லலாம், உஸ்லம்பட்டியில் கைரேகை சட்டத்துக்கு எதிராக சுட்டாங்க பாருங்க, அதெல்லாம் நம்ம சொல்லலாம். அது ஒரு உதாரணத்துக்கு. அது அப்படி தான் எக்ஸ்ட்ரீம் மக்கள் கிளம்பிட்டாங்க, அதில் நடந்தது. ஸோ இப்படி சுதந்திர காலத்திலேயே மக்களுக்கு ஜனநாயகப்படி தலைவர்களோ மக்களோ போராடங்கிறத வெள்ளைக்காரனே அனுமதித்த காலத்தில் கட்சி யாரும் தொடங்கலாம். வெள்ளைக்காரன் காலத்தில் வெள்ளைக்காரன் வந்து ஆட்சி செய்யலை, இங்கே வணிகம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆட்சி செஞ்சதெல்லாம் நம்ம ஆளுக்க. தேர்தல் நடத்தினவே அவன் வெள்ளைக்காரன். தலைவர்கள் எல்லாமே நம்ம ஆளுக்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. அவன் ஆட்சி செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதிகாரம் செலுத்தினா தவிர, வணிகம் பண்ணானே தவிர, ஆட்சி செஞ்சதெல்லாம் முறைப்படி தேர்தல் வச்சு இங்கே உள்ள தலைவர்களை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த வரலாறு அறகுறையாக படிச்சுட்டு இது தப்பாக பேசுறது. ஸோ அப்படி நெருக்கடி திரு விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. வெள்ளைக்காரங்காலத்தில் தலைவர்களுக்கு கொடுக்கப்படாத நெருக்கடி கூட திரு விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது தான் உண்மை. அது மிரட்டல்கள், கைது பண்ணிடுவாங்க, அப்படி இப்படி. அப்பவும் மனுஷன் அசையாம ரியாக்ட் பாருங்களேன். அது ஒரு கெத்து, அது ஒரு ஆளுமைங்க. அவசரப்பட்டு அறிக்கை விடாமல், உடனே ஒரு போராட்டம் அறிவிக்காமல், இல்லை இப்படிலாம் என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் போராட போகிறேன், மக்களை கூட்டின்னு, அது வேறு மாதிரி இஷ்யூ ஆயிரும். அவர் நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். பட் அங்கே கூட நிதானத்தை கடைபிடிச்சார். ஸோ அது ஒரு பெரிய தனிப்பட்ட தாக்குதல்கள் அவர் மேலே எதிர்த்தது, அதை சமாளித்து வந்தது பெரிய கெட்டிக்கரத்தனம். அப்புறம் என்ன சொன்னாங்க, என்ன சூழ்நிலையிலன்னா ஒரு எல்லாத்தையும் ஆளுங்கட்சி எதுக்குறாரு. தமிழ்நாட்டில் மத்தியில் ஆளுற கட்சியை எதுக்குறாரு. அந்த தைரியம் இருக்குல்ல. யாராவது ஒருத்தரை நம்ம அண்டி பொழைச்சா தான் அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற இந்த காலத்தில் ஆளுகிற கட்சியை எதிர்க்கிற ஒரு கட்ஸ் இருந்துச்சுல அவருக்கு. அதுதாங்க அவர் சக்ஸஸுக்கு காரணமே. சீரியஸாக நான் சொல்கிறேன்.
நம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, இந்த 3 அவர்கிட்ட இருக்குது. அவர் சக்ஸஸுக்கு காரணம் அதுதான். சாதாரணமாலாம் தமிழ்நாடு அரசியல், இந்திய அரசியலில் சாதாரண ஆட்கள் கிடையாது. அப்படிப்பட்ட அரசியல் ஆட்கள் இந்த 3 வருஷமா நகர்ந்து போய் தேர்தல் வரைக்கும் கொண்டு போனது பெரிய கெட்டிக்காரத்தனம். நான் ஒரு அரசியல் படிச்சு நான் சொல்கிறேன். ஸோ இப்படி கொண்டு வந்தாச்சு. இப்போ தேர்தல் ஆயிடுச்சு. கடைசியில் இவரே இறங்கி போகிறார் கம்ப்ளைண்ட் கொடுக்க. இவரே போனார்ல கமிஷனர் ஆஃபீஸுக்கு, எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்காங்க, தேர்தல் ஆணையத்து போயிட்டார். அமித்ஷாவுக்கு லெட்ரு உள்துறை அமைச்சருக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் காரணம் கேட்குது, கமிஷனரை மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் தான் சுதந்திரமாக ஒரு பிரச்சாரத்துக்கு அனுமதி கிடைக்குது. அப்போ கூட பாருங்கள், கூட்டம் அதிகமாகி மறுபடியும் கரூர் சம்பவம் மாதிரி ஒன்று வந்துடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் ரத்து பண்ணுறாரு. அதையும் அரசியலாக்குறாங்க. இந்த கூட்டத்தை ரத்து பண்ணுறாரு அப்படின்னு. இப்படி ரத்து பண்ணோம்னா இந்த ரத்து பண்ணிட்டாருமா இங்கே. ஒருவேளை அந்த கூட்டத்தை நடத்தி 2 பேர் செத்துட்டாங்கன்னா, இறந்துட்டாங்கன்னா, ஏதாச்சியா இந்தா ரத்து பண்ணியிருக்கலாம்ல, கூட்டம் தான் ஏறுன்னு தெரியுதுல்ல, எதுக்கு ஒரு கூட்டம் நடத்தினாரு, ரத்து பண்ண வேண்டியது, இப்படி மாற்றி பேசுவாங்க. ஸோ இதையெல்லாம் ஹேண்டில் பண்ணி ரொம்ப நாசுக்காக காய் நகர்த்தினார். வெரி வெரி கிரேட். அவர் ரொம்ப பெர்ஃபெக்டான கட்சியாக இருக்குது. டிவிக்கே நிர்வாகம் சும்மா சொல்கிறாங்க, பெர்ஃபெக்டாக காய் நகர்த்தினாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அழுத்தங்கள், அவ்வளோ ப்ரெஷர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. கடந்து 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 போனார். இப்போ பாருங்கள் போலீஸ் பாதுகாப்பு எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னொன்று நான் சொல்கிறேன், சரி தேர்தல் அறிக்கை கொள்கையிலேருந்தே கட்டி கிடக்காங்க. இவர் கொள்கையெல்லாம் அறிவிச்சிட்டாரு. இப்போ தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுவார், என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு அரசியல் பிடிச்சோன்னா ஒரு விஷயத்தை நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நானில் ஒரு துறையே ஆச்சரியப்பட்டு விஜய் மீது மதிப்பு வச்சிருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட், காவல்துறைக்கான நலத்திட்டங்கள் பற்றி எந்த தேர்தல் அறிக்கையிலையும் யாருமே சொன்னதில்லை. ஏதாவது ஒரு கட்சி தேர்தல் அறிக்கையில் பாருங்கள், காவல்துறைக்கு நலத்திட்டத்தை பற்றி விஜய் மட்டும்தான் சொன்னார். நான் நான் எப்பவுமே பப்ளிக்கை வாட்ச் பண்ணுற ஆளு. நான் இப்படி சும்மா போவோம் இல்லையா, ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடக்குதுன்னு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருப்பாங்க, லேடிஸு பெண் காவலர்களாக நிற்பாங்க. நான் யோசிப்பேன், அந்த கூட்டத்தில் பெண் காவலர்னா அவங்க எப்படி நிற்பாங்க, யதார்த்தமாக மேக்கப்லாம் இருக்காதுல்ல, யதார்த்தமாக ஒரு காவலாளி மாதிரி தான் நிற்பாங்க. நம்ம பார்த்துருப்போம். ஒரு பெண்ணு அந்த போலீஸ் ட்ரெஸ் போட்டால் அவங்க அப்படியே அந்த 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 ஃபயருக்கு மாறிடுவாங்க. நம்ம அவங்கள பார்த்தோன்னா ஒரு மதிப்பு வரும் நமக்கு. என்னடா அவங்க மாதிரி ஆகும். யாராக இருந்தாலும் அந்த மதிப்பு வரும். ஒரே ஒரு கட்சிக்காரங்களுக்கு மட்டும் அது வராது. அது ஒரு கூட்டத்தில் கூட ஏதோ இப்போ ஒரு பாலியல் சீண்டல் பண்ணி ஒரு கட்சி மாட்டுச்சுல்ல, அது அவங்கள தற்கொலைன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க சும்மா மரத்தில் ஏறினா உடனே தற்கொலைம்பாங்க. இப்போது அப்படி ஒரு மதிப்பு பார்த்தோன்னே ஒரு மரியாதை வரும் பெண் காவலர்களை. நான்லாம் எங்கேயாவது பார்த்தேன்னா அப்படி தெய்வமாக பார்ப்பேன் அவங்கள. அந்த வெயில்லையும் அதுலேயும் ஒரு சின்சியராக ரொம்ப யாருமே ஓப்பி அடிச்சதை நான் பார்த்ததில்லைங்க இன்ன வரைக்கும். நான் நிறைய காவலர்களை பார்த்துருக்கேன், அது பெண் காவலர்களை. ஒரு ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம், சிரித்து பேசியோ, நான் ஒரு கூட்டத்துலேயோ ஒரு போராட்டத்தையும் நான் பார்த்ததில்ல. சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க தமிழ்நாடு காவல்துறை. அப்போ நான் யோசிப்பேன், ஒரு பெண்ணு தானே, ஒரு அர்ஜென்ட்டுக்கு அவங்க எங்கே போவாங்க, ஒரு இயற்கை உபாதன் இருக்குல்ல, எங்கே போவாங்க. விஜய் யோசிச்சுக்காரு பாருங்க, நடமாடும் டாய்லெட்டு பெண் காவலருக்கு இல்லை, பொதுவாக ஒரு தேர்தல் அறிக்கையில் வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணுறது இதுக்கெல்லாம் கூட பணத்தை எக்ஸ்ட்ரா ஒரு 1000 கொடுக்குற மாதிரி அறிவிச்சிருக்காரு மாதம். காவல்துறையை கருத்தில் மைண்டில் ஏற்றி ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வெரி குட். இப்போ பாருங்கள், காவல்துறையை விஜய் அவர்களை பார்த்தா அவ்வளோ மரியாதை, இவரும் போய் கை கொடுக்குறாரு, அவங்களும் கை கொடுக்குறாங்க. காவல்துறையுடைய மனநிலையை மாறிடுச்சு. இந்த தேர்தல் அறிக்கை விட்ட உடனே தமிழ்நாடு காவல்துறையை விஜய் அவர்களை மரியாதையாக பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அவருக்கு யாருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியுதுல்ல. எப்படி யோசிச்சுக்காரு பாருங்களேன். அருமையான ஐடியா. ரொம்ப ரொம்ப நல்லா சென்சிட்டிவாக இருந்தது அந்த அறிக்கை. எனக்கு மற்ற விஷயங்கள் இருக்குது, நல்லதெல்லாம் இருக்குது, பட் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது காவலர்களுக்கு, காவல்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் சில விஷயங்களை அறிவிச்சது. ரொம்ப இது கண்டிப்பாக இது ஒரு, ஏன்னா அவங்க தானே முக்கிய தலைவர், அவங்க தான் ஒரு சட்ட ஒழுங்கு, அவங்க தானே, அவங்க கட்டுப்பாடு தானே. அதே மாதிரி அந்த சுழற்சி முறையில் பணி நியமனம் பண்ணுவோம், பணியில் வச்சுருப்போம் அப்படிங்கிறலாம் ஒன்று சொன்னார்.
ஸோ அந்த காவல்துறை டிபார்ட்மெண்ட்டை மைண்டில் வச்சு தேர்தல் அறிக்கை வெளியிட்டது காவல்துறையே சந்தோஷமாக இருக்குது. இதுலேயும் அவர் நீட்டாக இது பண்ணிட்டார். அதே மாதிரி அந்த பெண்களுக்கான விஷயங்களை அறிவிச்சார். அதெல்லாம் புதுசாக இருந்தது. தேர்தல் அறிக்கையை யாருமே விமர்சனம் பண்ண முடியல, அந்தளவுக்கு பண்ணிட்டார் அவர். ஸோ அதுலேயும் அவர் சக்ஸஸ் பண்ணிட்டார். இப்போ என்னென்னா இப்போ அதுக்கப்புறம் சில விஷயம் இடையில ஒருத்தர் மத்தியில் ஆளுங்கட்சியில் தமிழ்நாடு தலைவராக புதுசாக ஒருத்தர் சேர்ந்திருக்கார் இல்லையா, ஐயா நயினார் நாகேந்திரன். அவர் ஒரு பாவம். நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியாமல் ஒரு தடவை வாய விட்டார். திரிஷா விட்டு வெளில வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு தடவை. ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் என்ன பேசணுங்கிற நாகரிகம் தெரியாமல் திராவிடத்துக்கு ஆரியத்துக்கு சண்டையா, இங்கே என்னமோ சொல்கிறாங்கய்யா, அதுக்கு என்னமோ நடக்குதுயா, எப்படியா ஓட்டு வாங்க போகிறேன், பிஜேபி கை உண்டு கால் உண்டாதுன்றாங்க, அண்ணாமலை ஊண்ட வச்சாரு, நம்மளை போட்டிருக்காங்க இல்லையா, கையை உண்ண காலில் உண்டுனதை நம்ம கண்ட்ரோல் அதை மெயின்டைன் பண்ண முடியுமா, பிஜேபியை வளர்க்குறதுக்கு என்ன பேசுனா இங்கே வளரும், இதை பற்றி யோசிக்காமல் இதை பேசி கடைசியில் அவரை அசிங்கப்பட்டு போனதான் மிச்சம். அண்ணாமலையே அதுக்கு பதில் சொல்லிட்டாரு, தனி மனித தாக்குதல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு விமர்சனம் பண்ணி கடைசியில் இவரே ஒரு கட்ஸை பாருங்க, அப்படியா நீங்கள் சொல்கிற வெளியே தானே வரணும், இந்த வரேன்னு சொல்லி ஒரு மேரேஜில் மேடத்தை கூப்பிட்டு வந்துட்டார். அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? வாயை புத்திட்டு இருந்துட்டாங்க. அது ஒரு அரசியல் தான். என்ன இப்போ வந்தாச்சு, என்ன இப்போ போ அந்த காட்டிட்டப்பா போ, அதையும் நேக்கா பண்ணார். அப்போ எல்லா சாதுரியமும் எல்லா டெக்னிக்கும் நேர்மையான வழியில், அதான் கவனிக்கணும். யூஸ்வல் அரசியல்வாதி மாதிரி இல்லீகலாக பண்ணலை, எல்லாத்துலேயும் ஒரு நேர்மையோட கரெக்டாக அவர் ட்ராவல் பண்ணிட்டு வந்தார். இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்தல் வந்துருச்சுல, பிரச்சாரத்துக்கு போய் அதை கொஞ்சம் பிரச்சனை அனுமதியெலாம் வாங்கியாச்சுல, அதுக்கப்புறம் என்னடா பண்ணலாம், நார்மலாக போகுதுன்னு யோசிச்சாங்க எல்லாரும். அதில் சில பேர் 234 தொகுதியிலையும் வேட்பாளர் இருக்காங்களா, அவருக்கு எப்படி போடுவாருன்னாங்க. அப்படி ஒரு டிஸ்கஷன், அப்படி ஒரு விவாதம் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அறிவிச்சார் 234 தொகுதி. இன்ன வரைக்கும் ஏற்கனவே சீமான் கட்சியில் பல கட்சிகளில், விஜயகாந்த் கட்சியிலாம் தேர்தல் வரும்போது வேற கட்சிக்கு மாறி போயிருக்காங்க. ஒரே ஒரு தொகுதியில் எடப்பாடி தொகுதியில் மட்டும், அது எடப்பாடி ஐயா பற்றி எல்லாருக்கும் தெரியும், அவருடைய அரசியலே சீப்பாக தான் இருக்கும். ஏதோ அவர் தான் ஏதோ பண்ணி இந்த பையனை மாற்றி விட்டுதா ஏதோ சொல்கிறாங்க. மற்றது 233 தொகுதியிலேயே இதுவரைக்கும் எந்த வேட்பாளரும் ரிவர்ஸ் ஆகலை, வேற பக்கம் போகலை. கட்டுக்கோப்பாக தானே இருக்கு கட்சி. தளபதி அவரை நம்பித்தானே இருக்கிறாங்க எல்லாரும். எந்த கட்சிக்கு அப்படி இருந்துச்சு? நாம் தமிழர் கட்சியில் எத்தனை பேரை தூக்குனாங்க தெரியுமா? வேற கட்சிகளுக்கு எலெக்ஷன் டைமில் மாறி போனாங்க நிறைய பேர். 233 எம்எல்ஏ இப்போ இருக்காங்க. இன்னொன்று அந்த தொகுதியிலேயே சுயேட்சையை அப்படியே மாற்றி விட்டாருவாங்க. அவர் ரசிகர் தானா, சுயேட்சை வேட்பாளர் நம்ம கட்சிக்கு ஆதரவாக பண்ணி 234 தொகுதியில் வேட்பாளர், அதையும் சாதிச்சு காட்டினார். எல்லா விமர்சனத்தையும் எல்லா இடைஞ்சல்களையும் பாசிட்டிவாக மாற்றி இன்னைக்கு அதிமுக திமுகவுக்கு ஒரு டஃப் பயங்கரமான போட்டியை உருவாக்கி இருக்கிற தலைவர் உண்மையிலேயே மரியாதைக்குரிய விஜய் அவர்கள். இதில் 1000 பேர் 1000 பேசலாம். இவ்வளவு பாருங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, கூட்டத்துக்கு பணம் கொடுக்கல. இந்த யூடியூப் இதில் ஆன்லைனில் அடிக்கடி விளம்பரம் வருது, ஐயா ஸ்டாலின் ஆட்சி மலரட்டும்னு சொல்லி, அதே மாதிரி எடப்பாடி ஆட்சியார் எடப்பாடி ஆட்சின்னு அந்த மாதிரி விளம்பரம் கொடுக்கல. ஆனால் மக்கள் பூரா அவருக்கு ஆதரவாக இருக்காங்க. அவன் தாங்க மக்கள் தலைவர். மக்கள் தலைவர்னா யாரு? மக்களுடைய ஆதரவை பெற்றவர் தான் மக்கள் தலைவர். ஸோ அந்த இடத்துக்கு அவர் இன்னைக்கு வந்துட்டார். ஒரு முழுமையான அரசியல் தலைவராக, நேர்மையான ஒரு தூய்மையான மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஒரு தலைவராக, ஒரு இரும்பு மனிதனா அரசியல் களத்தில் இன்னைக்கு ஒரு நம்பக்கூடிய ஒரு தலைவராக விஜய் அவர்கள் நிற்கிறாருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அது இவ்வளவு பிரச்சனையில் அவர் கடந்து வந்ததுலேருந்து அவர்கிட்ட ஒரு ஆளுமை இருக்குது, ஒரு தெளிவு இருக்குது, ஒரு நிதானம் இருக்குது. நாளைக்கு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சியை சிறப்பாக நடத்துவார், தெளிவாக நடத்துவார், நியாயமாக நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை என் போன்ற படித்த, அது நான் அரசியல் படிச்சிருக்கேன், எனக்கு இருக்குது, என் போன்ற படித்த இளைஞர்களுக்கு இருக்குது, மக்களுக்கு இருக்குது, மாணவர்களுக்கு இருக்குது.
பார்ப்போம் என்ன மாதிரி முடிவு வருதுன்னு சொல்லி. நன்றி.